வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஈவினிங் டைம், மணி கிட்டத்தட்ட 5:20. அப்படியே உட்காந்துனே இருந்துட்டேன். கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. மார்கழி மாதம் வெளியே அவ்வளோ ஒரு சில்னஸ் இருக்குது. அப்புறம் நியூஸில் பார்த்தேன், தூத்துக்குடியில் வந்து மழை ஒரு நின்று இருக்குது. பட் தண்ணி வந்து வடியல. அப்படியே தண்ணி இருக்கிறது, நிறைய இடத்துல கரண்ட் இல்லாமல் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. ரொம்ப 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 பாவம் தூத்துக்குடி ஜனங்க. அங்கே இருக்கிற கன்னியாகுமரியில் கூட ஓரளவு தண்ணி வடிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்க ரொம்ப பாவம். என்ன பண்ணுறது, கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கோழி தூக்கம் போட்டாச்சு, ஒரு அரை மணி நேரம். கீழே கொஞ்ச நேரம் தம்பி கூட கொஞ்ச நேரம் கிளடா பண்ணேன். மேலே பேரை கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டின்னு இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். நம்ம லைஃப் இப்படி தான் போகுது. வேறு என்ன சொல்கிறது? காஃபி சாப்பிட்றீங்களா? மை காஃபியா டீயா? காஃபி எடுத்துணும். காஃபி சாப்பிட்டு கீழே போயிட்டு தம்பிகிட்ட கிரண்டா பண்ணிட்டு அவனுக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு அப்படியே மேலே வரணும். அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம முனிமாவுடைய பேரனுக்கு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அனைவருக்கும் நன்றி. பாவம், அவங்க அம்மா இல்லை, அவங்களுடைய பேரனுக்கு அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கினாங்க. சூசைட் பண்ண அப்பா வந்து எஸ்கேப் ஆகிட்டார். இல்லை, இப்போது தாத்தாவும் பாட்டியும் தான் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. குழந்தை நல்லா படிக்கிறான். அந்த குழந்தைக்கு விஷ் பண்ண அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க இருக்காங்களா, போய் பார்க்கலாம் போகிறப்போ. தேங்க்யூ, வெல்கம். வாங்க காஃபி சாப்பிட்லாம். எனக்கு மட்டும் கொடுத்து எங்களுக்கு கொடுக்கலையா? குடி. இந்த மாதிரி கிளைமேட் ரொம்ப சில்லுங்கிறப்போ காஃபி சாப்பிட்டா அதனுடைய அலாதியே தனி தான். ப்ரூ இன்ஸ்டன்ட். நம்ம வீட்டில் ஃபில்டர் காஃபிலாம் கிடையாது. எதுக்கு ஃபில்டர் காஃபி மாதிரி தான் இருக்குது. பட் ஒரிஜினல் ஃபில்டர் காஃபி வந்து நாங்கள் போட்டதில்லை. சாப்பிட்ணும் ஆசை. அது கொட்டை, அதை பவுடரில் வந்து தண்ணி ஊற்றணும், நைட்டு சுட்டாக ஊற்றும். பாலில் வந்து சூடு பண்ணால் அது சில்லுன்னு இருக்கும். பால் சூடாக இருக்கும், டக்குன்னு ஆகிடும். என்னென்னா காஃபி கொதிக்க இருக்கணும். கொஞ்சம் ஆரிச்சுன்னா கூட எனக்கு பிடிக்காது. ஓகே, காஃபி சாப்பிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் வெளியே போனோம், கொஞ்சம் ஒர்க் இருக்குது. என்ன பண்ணுற? சாமான் தொலைக்கிறியா? ஓ, சாப்பிட்டு தட்டா? காப்பி இல்லை, எத்துவா. எம்மா செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. கர்ணன் எப்படி அழுவார்? வேல்குத்தி, கர்ணா எனக்கு நீ தர்மம் செய்வாயா? வண்டியில் கை வச்சு சாய்வாரா? தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன். சாட்சி பாருல. ஊர்பழி ஏற்றாயடா. நானும் உன் பழி கர்ணனா? கர்ணன் சாஞ்சிருக்க, வண்டியில் சாஞ்சிருக்க மாதிரி சாஞ்சிருக்கான் பாருங்க. கர்ணா, காஃபி போடும் குடி கர்ணா. இந்தா, இப்போ நீ கர்ணன் தானே, எல்லாரும் கொடுப்பார்ல, நீ காப்பி குடிக்கிறேன்னு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். வாங்க காப்பி குடிங்க. சொல்லு. சாரி, நான் தப்பா. வாங்க காப்பி சாப்பிடுங்க. காப்பியை சாப்பிடுவாங்க. அப்போ நான் சாப்பாடு
சாப்பாடு என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு குடிங்க. ஓ, துண்ணுங்கவா? சரி. நான் கடையில் போயிட்டு பூ வாங்கி வந்துருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி பூ வாங்கணும். அப்புறம் என்ன வாங்கணும் இன்னும் சொன்னாங்களே, நாளைக்கு கற்பூரம் வாங்க சொன்னாங்க. பூ வந்துட்டேன், கடை போட்டு வந்துட்டேன். பாய். காலைல சாமி கும்பிட்டியா? என்னென்ன கும்பிட்ட சாமியை? சாமி தண்ணி வீட்டுக்குள்ளே தண்ணி வரணும். காப்பி இருக்கா? அப்புறம் குடும்பறியா? வீடு கட்டணுமா? ஹைட்டாக கட்டணுமா? சரி, நான் கடை போட்டு வந்துட்டேன். சரி, குடி காப்பி குடி, ஆறிடும் காப்பி குடி. மும்மாடி முருகா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? பூவு, ரோஜா பூ, சாமந்தி பூ, என்னது குடிச்சிட்டு மாய் வணக்கம். நாளைக்கு நீ கட்சி காப்பி வாங்க வேண்டும். நாளைக்கு அப்பம்மா நாளைக்கு நீக்கு நாளைக்கு வாங்க வேண்டும். ஓகே, மூடு. மூக்கு முடிக்கும். வாங்க, சூரியன் இட்லி தரமாட்டான் உங்களுக்கு, அவன் சாப்பிட போறான். சொல்லுங்க, வாங்க வாங்க. பா இட்லி கபா, பா இட்லி கம்பா. ஆண்டவர் உன்ன உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே, உனக்கே நான் நன்றி சொல்லுவோம். ஓம் கடமை. சூரி சந்தோஷமா இருக்கே இல்லையா? என்ன சந்தோஷம்? எஃப்எம் இருக்கு, பாக்கெட் எஃப்எம் இருக்கு, ஃபேன் இருக்கு, டிவி இருக்கு, இருக்கிறதுக்கு இடம் இருக்கு, போட்டுக்க ட்ரெஸ் இருக்கு, சாப்பாடுக்கு அண்ணி இருக்காங்க, கழுவுறதுக்கு பாபு இருக்கேன். பாபு கம்மட்டா திரிசா சும்மா சாரிம்மா, சும்மா சொன்னேன், கோச்சுக்காதீங்க. அது ஒரு திரிசா சொன்னா சில பேர் திட்டுறாங்க. என்ன இப்போ விளையாட்டு தான் சொல்றேன். சாரி. சந்தோஷம் எங்க இருக்கோ அங்கதான் சாமி இருப்பாரு. இந்த ஜிம்பும் பாப்போ டக்குன்னு ஒரு கதை ஞாபகம் வருது. இரு கதை சொன்ன மாதிரி நீ பேசும். கதை நீ சாப்பிடு. ஒரு ஊர்ல ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பையன், ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் வசிச்சுன்னு வராங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலி ஒரு வாட்டி அப்பா நைட்டு தூங்குறப்போ கனவுல வராது. கனவு என்னது? கடவுள் வராது. கடவுள் வந்து அந்த குடும்ப தலைவன் அவர்கிட்ட சொல்றாரு, ஏன்பா நான் நாளைக்கு இந்த வீட்டை விட்டு போறேன். ஒரு நாள் இந்த வீட்டில் நான் இருந்தேன், நாளைக்கு இந்த வீட்டை விட்டு நான் போறேன். உனக்கு என்ன வர வேணும் கேளு, நான் கொடுக்குறேன் சொல்றாரு கனவுல. டக்குன்னு வந்து பார்த்தா கனவு இருந்தாலும் அவர் சொன்னது நிஜமானவே சொன்ன மாதிரியே இருந்துச்சு. சரி சொல்லிட்டு மறுநாள் தூங்குறப்போ நிஜமானவே கடவுள் அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி சொல்கிறேன், நான் வீட்டை விட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன வர வேணும் கேளுங்க சொன்னோன்னே மறுநாள் வந்து பொண்டாட்டி பையன் பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு அப்பா பேசுறாரு. இந்த மாதிரி கடவுள் கனவுல வந்தார், நம்ம வீட்டை விட்டு போகிறாராம், உங்களை என்ன வேணும்னு கேட்டார். அதில் என்ன கேட்கறது சொன்னா பொண்டாட்டி சொன்னாங்க, ஏங்க ஒரு 500 சார் நகையை கேளுங்க. எவ்வளோ? 500 சார் நகையை கேளுங்க, நிம்மதியாக இருந்துடலாம். பொண்ணு பார்த்தாங்க, இல்லைப்பா நமக்கு இருக்கிற மாதிரி சொந்தமாக ஒரு 15-20 வீடு கேளு சாமி கிட்ட. பையன் சொன்னான்ப்பா ஒரு கேடிஎம் பைக்கு, ஒரு பெரிய டிவி, ஒரு லக்ஸரிஸ் காரு, அந்த மாதிரி நிறைய கேளுங்கப்பா, காசு நிறைய கேளுங்கப்பா அப்படின்ற பையன். அப்பா வச்சுன்னு இருக்காங்க. அப்பா அந்த வீட்டு வேலைக்காரி வந்தாங்க. வேலைக்காரி வந்துட்டு இது கேட்டுருந்தாங்க. கேட்டு, ஏங்க இதெல்லாம் நீ கேட்காதீங்க சாமி கிட்ட, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் நீங்கள் கேளுங்க, மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக ஹாப்பியாக அது மட்டும் கேளுங்க போதும்னோன்னே. சரி இந்த வேலைக்காரி சொல்லி ஓரளவு கரெக்டாக இருக்கேன், நைட்டு கேட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு தூங்கிட்டாராம். தூங்கினப்போ கடவுள் வந்து கனவுல வந்தாராம். அப்போ கனவுல வந்து என்னப்பா வேணும்னு கேட்குறப்போ இவங்க சொல்கிறானா,
எனக்கு எதுவுமே வேண்டாம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த வீட்டில் எப்பவுமே இருக்கணும் அப்படி சொன்னது. சரி வரேன் தர சொல்லிட்டு வரேன் தந்தான். தந்துட்டு சொன்னான், என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியாது. ஏங்க இவர் கேட்குறாரு, இல்லை எந்த வீட்டில் சந்தோஷமும் அமைதியும் ஹாப்பியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் அந்த வீட்டில் எப்பவும் நான் இருப்பேன். சண்டை சச்சரவுக்கு நான் இருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டால நான் தொடர்ந்து இந்த வீட்டில் இருக்கேன் சொல்லிட்டு சாமி சொல்லிட்டு மறைஞ்சிக்காரன். ஸோ இந்த கதை வந்து குட்டி கதை தான், இதுக்குள்ள பெரிய ஒரு விளக்கமே இருக்கு. யார்கிட்ட சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்க வீட்டில் எப்பவும் கடவுள் இருப்பார். ஸோ இந்த ரூமில் வந்து சந்தோஷமாக இருக்கிறது யாரு? சூர்யா நானா கேட்டீங்களா? ஸோ இந்த ரூமில் எங்கேயோ இடத்துல கடவுள் இருக்காருல்ல. டே சாமி, சாமி எங்க? சாமி கும்பிடு. சாமி 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 வெள்ளம் வேணா சாமி. தூத்துக்குடியில் வெள்ளம் போயிடணும். பாவம் கஷ்டப்படுறாங்க, பால் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, பால் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, பாவம் குழந்தைலாம் கஷ்டப்படுது. சாமி தூத்துக்குடியில் வெள்ளம் போயிடணும் சொன்னோம். ரைட், நாமளும் வேண்டிக்கலாம். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருந்து ஓடிட்டு வந்துடுறேன். ஓகே, விருதுநகர் அருப்புக்கோட்டை அந்த பகுதியிலேருந்து அருண் பாண்டி ஹாய் சொல்லியிருக்கேன். அருண் பாண்டி ஹாய். அவர் அவங்க ஊரில் தக்காளி 25 ரூபா, வெங்காயம் 30 ரூபா சொல்லியிருக்காரு. விருதுநகர் மாவட்டம். நல்லா இருக்கீங்களா அருண் பாண்டி? ஹாய். இப்போதான் கமெண்ட்ல பார்த்தேன், அதான் சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. ஜெயபால் வந்து ஜெயபால் பிரதர் சூர்யா வந்து சொல்லிருக்கேன். சூரி ஜெயபால் சொல்லு. ஜெயபால் நல்லா இருக்குங்களா? இங்கே பயந்துட போகிறா ஜெயபால் வச்சு வர. சரி, ஜெயபால் ஹாய் ஹாய் ஹாய். அவர் என்ன மட்டும் சொல்லியிருந்தாரு, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மறந்துட்டேன், கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. குட் நைட். விபூதி வச்சுட்டேன், காதில் பஞ்சு வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணோம்? ம் ஓகே, குட் நைட். என்னாச்சு? விபூதி கொட்டுது இல்லை? குட் நைட். ஹை, விபூதி நிறைய வச்சிட்டேன். குட் நைட். கபா கபா கபா